இந்த தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரருடைய சிறப்பு என்னங்கிறது பார்க்கலாமா? தை கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த மிகச் சிறப்பான விரத தினமாகும். தை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் அன்று முருகனை வழிபட கடன், நோய், பகை நீங்கி திருமண பாக்கியம், குழந்தை பேறு மற்றும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அன்று விரதம் இருந்து முருகனை வழிபடுவது சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு எப்பயும் போல் நானும் வெற்றிலை தீபம் போட்டுட்டேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வருதுங்கிறது ரொம்பவே அரிது. ஸோ நம்மளோட கடமை காலம்பரை வெற்றிலை தீபம் போட்டுட்டேன். இந்த வெற்றிலை தீபம் போட்டுட்டு தை மாதத்தில் கிருத்திகை வருது இல்லையா, அதுக்கு வேறு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்தில் கிருத்திகை அன்று முருகப்பெருமானை தரிசிப்பது செவ்வாய் தோஷங்களை நீங்கவும் பூமி யோகம் உண்டாகவும் உதவுகிறது. இதுக்கு இன்னைக்கு என்ன வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்தா, அதிகாலையிலே நீராடி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி திருப்புகழ், வேல்மாறல் பாராயணம் செய்து முருகனை வழிபட வேண்டும். முருகனை கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கிருத்திகை நட்சத்திரம் அவருக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. அதனால நம்ம ஒவ்வொரு தடவை கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். தை கிருத்திகை நாளில் முருகனுக்கு சிறப்பு வழிபாடு செய்வது மனதுக்கு தைரியம் மற்றும் வெற்றி கண்டிப்பாக நமக்கு தரும். இந்த நாளில் முருகனுக்கு விரதம் இருந்து நல்லபடியாக வெற்றிலை தீபம் போட்டு உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை முருகன்ட்ட நீங்கள் மனசார வேண்டினா உங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி வைப்பார். நான் நல்லபடியாக வெற்றிலை தீபம் போட்டேன். என்னுடைய வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறணும். நன்றி.